நான் சூஸ் பண்ணல, அவனே தான் உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துக்கிடான்னு சொல்லிட்டேன் நான். சிக்கனை போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அவினாஷ் வீட்டுக்கு போகும்போது சசிலா மேம் வந்து பார்த்தேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ் கிருத்தி ரோஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன vlog பார்க்க போகிறோன்னா, அவினாஷ் வந்திருக்கான் இல்லையா, அவனுக்காக பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பி போக போகிறேன்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து அவனுக்கு மண்டே வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்களா, சரி பிரியாணி பண்ணுவோம், அவன் வந்து ஊருக்கு கிளம்பிடுவான். அதனால அவனுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். அவனுக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். நம்மளாம் ஊருக்கு போனால் சித்தி வந்து மீன் குழம்பு, நண்டு, ப்ரான்லாம் செஞ்சு தராங்க இல்லையா. ஸோ அவங்க வந்தால் நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். மீன் குழம்பு, நேற்று மீன் குழம்பு தான் இருந்தாலும் அவனுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்கும். சிக்கன் பிரியாணி பண்ணலான்ற ஒரு ஐடியா. இப்போ வந்து சிக்கன் வாங்கின்னு வந்திருக்கேன் 1 கிலோ. இப்போ வந்து வெங்காயம் தக்காளியில் அரிஞ்சு வதக்கிட்டு இருக்கேன். அப்படியே பிரியாணி சாப்பிட்டு அப்படியே இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு vlogல அப்படியே பார்க்கலாம் வாங்க. குக்கரில் தான் பண்ணுறேன். நல்லா தாராளமான ஒரு ஏனம் வந்து இல்லை, 1 கிலோவுக்கு இருக்குது. இருந்தாலும் அது பத்துமான்னு டவுட், அதனால் குக்கரில் பண்ணுறேன். ஒழுங்காக வருமா? ஒழுங்காக வந்தாலும் வரலனாலும் சாப்பிட்டுக்க வேண்டியதான். சரியா? ஹேர் கட் பண்ணியிருக்கார் அவரு. மண்டே திருப்ப. சரி, சூப்பர். நேற்று போயிட்டு ஹேர் கட் பண்ணிட்டு வந்தார் அவர். ஸ்கூலுக்கு போகிறோம் இல்லையா, அதனால. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி. என்னடா பண்ணுற? வாழைப்பழத்தை எப்படி கட் பண்ணி சாப்பிட்றா பாருங்க. இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணுறா. வச்சனுக்கு அப்படி அப்படியே வச்சனே கடிச்சு சாப்பிடு. வாழைப்பழத்தை கடிச்சு மென் முழுங்கு. பெரிய பெரிய பீஸாக எடுத்து அப்படியே வாயில் துருக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ணும்னா. செவ்வாழை சாப்பிட்றாங்க. நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. எழுந்தோடனே ஒரு வாழைப்பழம் ஆஃப் சாப்பிட்டேன், எம்டி ஸ்டொமக்கில். மீன் மாதிரி மஞ்சள் மீன் மாதிரி இல்லை, நீ அப்படி கட் பண்ணியிருக்க. மஞ்சள் மீன் இல்லை, வஞ்சிர மீன் சொல்ல. சிக்கனை போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். பெரும்பயிர் வந்து விசில் வச்சிருக்கேன். பிரியாணி பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அரிசியை போட்டு மூட வேண்டியதுதான். பிரியாணி பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது. வெயிலுக்கு சிக்கன் குழம்பு, பிரியாணி இதெல்லாம் அப்பப்போ நாங்கள் பண்ணுறதில்ல. மீன் வந்தால் வாங்கி வைக்கிறது, அவ்வளோதான். மீனோட முடிச்சிக்கிறது. போன சண்டேவும் எதுவுமே இல்லை, நான்வெஜ்ஜே போன சண்டே எதுவுமே பண்ணல. சரி, ஊருக்கு கிளம்பி போகிறது கூட அவனுக்கு சிக்கன் பண்ணல. ஒரு நாள் தானே சாப்பிட்றோம், வெயில் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அடிக்கடி சிக்கன் எடுத்துக்காதீங்க. சிக்கன் சாப்பிடலாம், நாட்டுக்கோழி ரொம்ப நல்லது. வாங்கிட்டு வரீங்க கடைக்கு போய் ஐஸ்கிரீமா? போயிட்டு முட்டை ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வராங்க. கீழே இறங்க, வண்டி மேலே நிற்கிறான் பாரு. வண்டி விழாது விழாது, வா. செம்ம வெயில் வெளியில். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்தா சாப்பிடு. தயிர் ஆனியன், இந்தா சிக்கன் கிரேவி. சாப்பிடு, எப்படி இருக்குன்னு சொல்லு. இது சிக்கன் வறுவல், சிக்கன் கிரேவி, எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. ஓகேவா? அண்ணா நல்லா இருக்கா? அவரு பாரா. இரு, மாமா எடுத்து வைப்பாங்க, நீ எடுத்து வை அவினாஷ. தண்ணி இல்ல, அது தயிர். வேடா, சரி ஊற்றி சாப்பிடு, ஊற்றி சாப்பிடு. இது சூப்பராக இருக்கா? தொட்டு சாப்பிடு, இன்னும் சூப்பராக இருக்கும். உனக்கு சூப்பராக இருக்காடி?
சரி சாப்பிடு. பிரியாணி வேற லெவல் இல்லை, நல்லா இருக்கு டேஸ்ட். டேஸ்ட் எப்படி? டேஸ்ட் ஓகே ஓகே. எப்பவுமே விசில் தான் வைப்பேன், எனக்கு வந்து தம்மே வச்சேன். என்ன பண்ற? அப்படியா? சரி ஓகே. நான் சூஸ் பண்ணல, அவனே தான் உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துக்கிடான்னு சொல்லிட்டேன். நான் எனக்கு தெரியாது மோ, நான் சொன்னேன் இது வச்சுக்கிறிய தண்டான்றேன். அவன் தான் இல்லையேன்னு சொல்லிட்டு எடுத்தான். இந்த காலம் நாங்க வச்சிரா அது வச்சில்ல அலச்சிந்தாய்தாயா சின்னதாயிட்டு. இது மாடல் வேறயா? போட்டு பார்த்தான். நாங்கள் போய் உனக்கு எந்த ட்ரெஸ் வேணுமோ எடுத்துக்கிடான்னு சொல்லிட்டோம்மா. நான் எனக்கு இதுதான் வேணுன்ற, அதாட வேணுன்றான். ஆமாம், அது வந்து புது மாடல்ன்றான். நான் எடுத்தார்ல, அவனே தான் எடுத்தேன். ஆயாக்கு பாய் சொல்லிட்டு வாடா. கிரி கூட்டுமே வேற அவன் எப்படி நான் கூட்டும் போது மாமா இட்னு போலாம். வரியா? வேற ஒரு பையில போட்டா. அவினாஷ் வந்து ஸ்கூலாம் திங்கக்கிழமை, அதனால அங்க போயிட்டு 2 நாள் என்ஜாய் பண்ணுமா. அதனால கப்பு போடு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அவினாஷ் வீட்டுக்கு போகும்போது சசிலா மேம் வந்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மேம் கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் டிவி பற்றி பேசுகிறீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வி வாண்ட் டிவிக்கு, அவ்வளோதான். தேங்க்யூ மேம், ரொம்ப நன்றி. ஓகே ஓகே ஓகே, பாய். 1 hour later. வரும்போதெல்லாம் தூங்கின்னு வந்தால் இப்போ எழுந்துட்டான் பாடுறாவா. என்ன நீ காலேஜ் இல்லையா ஸ்வேதாவுக்கு? ஓ, குட் ஃப்ரைடே. மோடி வர, அதனால தான் நானும் ஆஃப் டேல வந்துட்டேன். வத்சன் அவினாஷ் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த சுண்டல் கொடுத்து அமிச்சாங்க. போய் வரேன். தம்பி தூங்க போறாங்க. அரிவர்ஷன் மூச்சு தான் போகணும், தூங்கலாம் கூடாது. போய் வரேன். பாய். கட்டிக்கண்டா.